ஹாய் கைஸ், எல்லாருக்கும் இசை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிறது கஜூர் இன்ஸ்ட்ருமெண்ட். சரி, எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ 23ஆம் தேதி யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க? மறக்காமல் விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போடுங்க, ஓட்டு போட்டுருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது கஜூர் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து கடையெல்லாம் 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது எதுவும் இல்லை, ஒரு அலுமினியம் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறாங்க. அது வந்து பேப்பரு, மெலிசா பேப்பர் இருக்கும். இது பேர் மெம்பராயின்னு சொல்லுவாங்க. இதுக்கு போய் 300 ரூபான்னு சொல்லி விற்கிறாங்க. நம்ம வீட்டிலே எப்படி கஜூர் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்மளுக்கு தேவையானது பிளாஸ்டிக் பேப்பரு, அப்புறம் நாணல் குச்சி, இல்லைனா பிளாஸ்டிக் அந்த கட்டைப்பை குச்சி. இதுவும் கட்டைப்பை குச்சி தான். இது வந்து நல்லாவே இருக்கும். இதை விட நல்ல சவுண்டே வரும். இது நம்ம எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம். நாணலை வந்து ஒரு உங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ வேணும்னா கட் பண்ணிக்கங்க. ஃபஸ்ட்டு இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ செதிலாம் குத்துற மாதிரி இருக்கும். இன்னும் நல்லா தேய்ச்சிடுங்க. தேய்ச்சி எடுத்துட்டு இந்தமாரி சின்னதாக ஒரு ஓட்டை போடணும். இப்போ பக்கத்தில் ஓட்டை போடணும், அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த அளவு மாரி 2 பக்கமாக அறுத்துட்டு ஏதாச்சும் ஸ்க்ரூ ட்ரைவரோ ஏதாச்சும் கத்தி வச்சு இதை எடுத்துருங்க. இப்போ தெரியுங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இந்தமாரி ஓட்டம் இருந்தப்போ கொஞ்சம் சீவி விடுங்க கத்தி வச்சு. நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நான் இப்போ மீடியமாக நார்மலாக செய்கிறேன். இப்போ நல்லா இங்கே தேய்ச்சிருங்க ஷீட் போட்டு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறேன்னா, இந்தமாரி பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் கவர் எப்படி வச்சுட்டு டேப்போ லப்பர் பேண்டோ ஏதாச்சும் இருந்தால் போடுங்க. நான் வந்து டேப் போடுறேன், நீங்கள் லப்பர் பேண்ட் இருந்தால் கூட போட்டுடலாம். நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சி இங்கேயே பிடிச்சிக்கோங்க. நல்லா டேப்பு வழுக்கிட்டு வரும். பிடிச்சி நல்லா டைட்டாக இறுக்கி கட்டிட்டு கட் பண்ணிடணும். இப்போ டைட்டாக இருந்தால் சவுண்டு வராது, அதெல்லாம் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. கத்தி வச்சு பேப்பர் கட் பண்ணிக்கலாம். இந்தமாரி ஆகிடும். இப்போ வந்து இதெல்லாம் தீத்தி விட்டுக்கோங்க. நான் அப்படி தீத்தாமே வச்சுருக்கேன், நீங்கள் தீத்தி விட்டுக்கோங்க. பேப்பரை கொஞ்சம் அழுத்தி லூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சவுண்டு எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்தமாரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இந்த மூங்கில் அந்த நாணலில் இருக்க சாரெலாம்